சங்கரன்கோவிலில் 52 கோடி ரூபாயில் புதிய குடிநீர் திட்டம் உள்பட தென்காசி மாவட்டத்திற்கு 103 கோடி ரூபாயில் 10 புதிய திட்டங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தென்காசியில் நடைபெற்ற அரசு விழாவில் அறிவிப்புகளை வெளியிட்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மாவட்ட ஆட்சியர், காவல் கண்காணிப்பாளர்கள் உள்ளிட்ட அலுவலர்களுக்கு 15 கோடி ரூபாயில் 11 குடியிருப்புகள் கட்டப்படும் என்று அறிவித்தார். குருக்கள்பட்டி சிப்காட் திட்டத்தின் நீர் தேவைகளை நிறைவேற்ற 52 கோடியில் புதிய குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அறிவிப்பு வெளியிட்டார். மாவட்டத்தில் 2 கோடியில் ஒருங்கிணைந்த மாற்றுத்திறனாளிகள் சேவை மையம், கடையம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு 6 கோடியில் புதிய கட்டடம் அமைக்கப்படும் எனவும் முதலமைச்சர் தெரிவித்தார். சிவகிரி, கடையநல்லூர், சங்கரன்கோவில், திருவேங்கடம் வட்டங்களில் உள்ள கண்மாய்கள் 12 கோடி ரூபாயில் சீரமைக்கப்படும் எனவும், கடனா அணை 4 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சீரமைக்கப்படும் என்றும் அறிவித்தார். கடையநல்லூர் வட்டம் வரட்டாறு பாசன அமைப்பின் கீழுள்ள அணைக்கட்டுகள், குளங்கள் 4 கோடியில் மேம்படுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். செங்கோட்டை வட்டத்தில் அடவி நயினார் கோயில் அணை திட்டத்தின் கீழுள்ள அணைக்கட்டுகள், கால்வாய்கள், குளங்கள் 5 கோடியில் சீரமைக்கப்படும். வீரகேரளம்புதூர் வட்டத்தில் உள்ள மாராந்தாய் கால்வாய் 2 கோடியில் சீரமைக்கப்படும் என்றும் அறிவித்தார். ஆலங்குளம் அரசு மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு குடிநீர் மற்றும் பிற வசதிகள் 1 கோடி ரூபாயில் செய்து தரப்படும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பை வெளியிட்டார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.